இந்த கணக்கை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலான்னு பாருங்க. உயரம் 4 மீட்டர் கொடுத்திருக்கிறாங்க, அடிப்பக்க பரப்பு 500 சதுர மீட்டர் கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு உருளைன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? உருளைனா சிலிண்டர். சோ நமக்கு ரேடியஸ் என்ன? ரேடியஸ் கொடுக்கல, ரேடியஸ் தெரியாது. ஹைட் எவ்வளவு? 4 மீட்டர். அடிப்பக்க பரப்புன்னு கொடுத்திருக்கிறாங்க. அடிப்பக்க பரப்புன்றது என்ன? அடிப்பக்கம் எப்படி இருக்கும்? வட்டம் இல்லையா? அப்போ வட்டத்தின் பரப்புக்கு ஃபார்முலா என்ன? வட்டத்தின் பரப்புக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். அப்போ பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு? 500 சதுர மீட்டர் இல்லையா? உயரம் ஆல்ரெடி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? உருளையோட கன அளவு, அதாவது சிலிண்டரோட வால்யூம் இல்லையா? அதுக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். கரெக்டா? ஆல்ரெடி நமக்கு பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ தெரியும். பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு? 500 இன்ட்டு ஹெச் எவ்வளவு? 4 மீட்டர் இல்லையா? அப்போ 2000 கன மீட்டர். கரெக்டா? அல்லது மீட்டர் கியூப். ஸோ இதுதான் என்னது? அந்த உருளையோட கன அளவு. சரியா? ஸோ இந்த மாதிரி கணக்குகளை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.